நண்பர்களுக்கு வணக்கம். இந்த மார்ச் மாதம் என்ன விதைக்கலான்னு நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. நான் எதுக்கு மார்ச் மாதம் பட்டியலை தனி வீடியோவாக கொடுக்க நினைக்கலன்னா, மார்ச் ஏப்ரல் மேலாம் நம்மளை மாதிரி கார்டனர்ஸ்க்கு வெக்கேஷன் டைம் மாதிரி இருந்தாலும் கமெண்ட்டில் மறுபடி பட்டியலை கொடுக்கறத தவிர்க்க இந்த மார்ச் மாத பட்டியலை ஒரு வீடியோவாகவே கொடுத்துட்றேன். கார்டனிங் சேனல்னு இருந்தால் எல்லா மாதத்துக்கும் என்ன விதைக்கணும்னு ஒரு வீடியோ போடலைன்னா சாமி குத்தமாயிருங்கிறதுனால இந்த மாத பட்டியலை ஒரு வீடியோவாக பார்த்துடலாம். நீண்டகால பயிர்களை நம்ம ஜனவரியிலே ஆரம்பிச்சிருக்கணும். நீண்டகால பயிர்கள்னால் எல்லா விதமான கொடிகள், அவரை, வெண்டை இது எல்லாமே வரும். இப்போ விதைச்சோன்னா முதல்ல செடியை உருப்படியாக கொண்டு வர்றதுக்குள்ளேயே பூச்சிகள்லாம் வந்து கும்மி அடிச்சிடும். அதையும் மீறி உங்கள் ஜாதகத்தில் நல்லா எழுதியிருந்து செடி நல்லா வந்துட்டா மே மாதம் வெயில் வந்து வறுத்து எடுத்துரும். குளிர்காலத்தில் மட்டுமே நல்ல விளைச்சல் கொடுக்குற அவரை மாதிரி கொடிகளை மே மாதம் வெயிலில் விட்டால் பனிக்கரடியை கொண்டு வந்து மே மாதத்தில் மெரினா பீச்சில் விட்ட கதையாயிரும், பார்த்துக்கோங்க. இருந்தாலும் இப்போ நம்ம வீடியோலாம் பார்த்து ஜூலைக்கு இன்னும் 4 மாதம் இருக்குது, அது வரைக்கும்லாம் பொறுத்திருக்க முடியாது, சும்மா இருக்கிறதுக்கு எதையாவது போட்டு விட்டால் வளர்க்க முடியாதான்னு கேட்குறவங்களுக்கும், இந்த கோடையில் கொஞ்சம் நல்லா வர்ற செடிகளையாவது வளர்க்கலான்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த பட்டியல். முதல்ல கீரைகளுக்கு வருஷத்தோட மிக சிறந்த சீசன் அப்படின்னா அந்த தைப்பட்டம் தான். விதைச்சி 3-4 வாரத்திலே அறுவடை எடுத்துடலாம். கொஞ்சம் சொதப்புனாலும் மறுபடியும் இன்னொரு பையில் போட்டு எடுத்துக்கிடலாம். மழை காலத்தில் கீரைகள் ரொம்பவே திணறும். ஒரு மழை ஓங்கி அடித்தாலே எல்லாமே சரிஞ்சு மண்ணோட போயிடும். அடமழை அப்படின்னா சொல்லவே வேணாம். 4 நாள் கழித்து போய் பார்த்தா வச்ச கீரையை தேட தான் செய்யணும், வெறும் பை தான் இருக்கும். ஆனால் இந்த வெயில் காலத்தில் அந்த பிரச்சனை வராது. அதனால் கீரைகளை வளர்க்க மிகச்சிறந்த மாதம் இந்த கோடை தான். அரைக்கீரை, சிறுகீரை, தண்டங்கீரை, பாலக்கீரை, பருப்பு கீரை, சுக்காக்கீரை, சக்கரவர்த்தினி கீரை, வெந்தயக்கீரை, புதினா, கொத்தமல்லின்னு என்னெல்லாம் முயற்சி பண்ணி பார்க்க முடியுமோ பண்ணி பார்க்கலாம். மணத்தக்காளி கீரை வேண்டாம். ஊரில் இருக்க மாவுப்பூச்சி எல்லாத்தையும் இந்த சம்மரில் கூப்பிட்றோம், சமாளிக்கவே முடியாது. அப்புறம் ஒரே வாரத்தில் எல்லா கீரையும் போட்டு விட்டுட்டு ஏப்ரல் மே மாதத்தை கீரைகள் மாதமாக்கிறாங்க. எங்கள் இந்த சம்மரில் இதுதான் விளையும், அதனால் இனி குழம்பு பொரியல் எல்லாமே கீரை தான் அப்படின்னு ஆரம்பிச்சிடாதீங்க. வீட்டில் உள்ளவங்கெல்லாம் பாவம். அடுத்ததாக காய்கறி செடிகளில் எதையும் தாங்கி சுமாரான விளைச்சலாவது கொடுக்குற ஒரு செடி தக்காளி. வெயிலுக்கு மொட்டுகள் கருகி போகும், பூக்கள் உதிரும். இருந்தாலும் கொஞ்சம் முயற்சி செஞ்சு தேமோர் கரைசல், பஞ்சகாவியா, மீனமிலம் இப்படி எதாவது தெளித்து கொண்டு வந்தால் பாதி விளைச்சலாவது எடுத்துடலாம். தக்காளி மாதிரி கத்திரியும் ஆரம்பிக்கலாம். ஆனால் மாவுப்பூச்சி, இலைப்பேன்னு பூச்சி தொல்லைகள் கொஞ்சம் வரும். கொஞ்சம் பார்த்து வளர்த்தா சுமாரான விளைச்சல் எடுக்கலாம். மிளகா பற்றி ஒன்றுமே சொல்லலையேன்னா உங்கள் தோட்டத்தில் இலை சுருட்டல் அவ்வளோ வராது அப்படின்னா வைக்கலாம். இங்கே தரையை விட்டே எந்திரிக்க மாட்டேங்குது, வச்ச மேனிக்கு அப்படியே நிற்கு. நானும் மீன் அமிலெல்லாம் தெளின்னு தெளித்து எந்திரினாலும் எந்த ரியாக்ஷனுமே இல்லை. குறுகிய கால பயிர்களுங்கும்போது முள்ளங்கி வளர்க்கலாம். 2 மாதத்தில் முழு அறுவடைக்கு வந்துடும். பூச்சி தொல்லையும் பெருசாக இருக்காது. அவரை, கொத்தவரை, வெண்டை, காராமணி பட்டியலில் வெண்டை தரையை விட்டு எந்திரிக்கவே கொஞ்சம் திணறும். கொஞ்சம் தட்டி கொடுத்து எழுப்பி கொண்டு வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் தாக்கு பிடிச்சி வளரும். அசுனியை சமாளிக்க முடியும் அப்படின்னா காராமணி வைக்கலாம். அவரை, கொத்தவரை வேண்டாம். கோஸ் விதை கிடச்சிது, காலிஃப்ளவர் விதை கிடச்சிதுன்னு போட்டு விட்டுறாதீங்க. கடவுளே நேரில் வந்து சாபவிதம் கொடுத்துட போகிறாரு. வெங்காயம் போட்டு விடலாம். சின்ன வெங்காயம் இப்போ நல்லா மலிவாக கிடைக்குது. பழைய வெங்காயமாக நல்ல காஞ்ச வெங்காயமாக கிடச்சிதுன்னா வாங்கி நடலாம். பெரிய வெங்காயமாக நல்லா மலிவாக கிடைக்குதுன்னா அதையும் வாங்கி நட்டி விட்டுறாதீங்க. விதையாக கிடச்சா போட்டு விடுங்க. கொடிகள் பக்கம் முடிஞ்ச அளவுக்கு போக வேணாம். பாகல் கொஞ்சம் தாக்கு பிடிச்சி வளருது. பாகல், மிதிப்பாகல் போடலாம். மற்றபடி சொரக்காய், புடலை, அவரை, பீர்க்கன்னு எதையும் ஆரம்பிக்க வேணாம். வெள்ளரி போட்டு விடலாம். தர்பூசணி, முலாம்பழம்லாம் இப்போ ஆரம்பித்தா ரொம்பவே லேட்டு தான். இருந்தாலும் ஒரு வேளை நேரம் நல்லா இருந்து செடி பிடிச்சி வளர்ந்துட்டா நல்லா தான் இருக்கும். போட்டு விட்டு பார்க்கலாம். அவ்வளோதாங்க இந்த மாதம் பட்டியல். ஏன்டா இதை பிப்ரவரி கடைசிலே கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நீங்கள் கவலைப்படாதீங்க. இப்போவும் ஒன்றும் கெட்டு போகலை. குஸ்தி போடணும்னு முடிவு செஞ்சதுக்கப்புறம் மார்ச் ஏப்ரல் எல்லாமே ஒன்று தான். அதனால் தைரியமாக ஆரம்பிங்க. இந்த சீசனுக்கு கைவசம் நிறையா மீன் அமிலம், பஞ்சகாவியா, தேமோர் கரைசல்னு வச்சுருந்தா கொஞ்சம் போராடி ஜெயிச்சிடலாம். நண்பர்கள் பாசத்துக்கு இணங்கி ஏப்ரல் மாத பட்டியலும் கொடுக்கலான்னு இருக்கேன். அதையாவது மார்ச் கடைசியில் கொடுத்துட்டா நல்லா இருக்கும்னு நீங்கள் பச்சை பிள்ளையாட்டம் கேட்டால் நான் என்னத்தை சொல்ல. வழக்கம் போல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம குஸ்தியில் உங்கள் நண்பர்களையும் இறக்கி விடணும்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏப்ரல் மாத பட்டியல் கண்டிப்பாக வேணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.